இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 15வது தேர்வு. இதுக்கு முன்னாடி 14 தேர்வுகள் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதாவது 900 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளும் டாபிக் பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு சொல்லும் பொருளும் அதில் இருக்கிற முக்கியமான வினாக்கள் மட்டும் பார்க்க போகிறோம். பாருங்க, 901வது வினா, அசதி என்பதன் பொருள் என்ன? அசதி என்பதன் பொருள் சோர்வு. திகிரி என்பதன் பொருள் என்ன? திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம். அலர் என்பதன் பொருள் என்ன? அலர் என்பதன் பொருள் மலர்தல். ஒப்புமை என்பதன் பொருள் என்ன? ஒப்புமை என்பதன் பொருள் இணை. வங்கம் என்பதன் பொருள் என்ன? வங்கம் என்பதன் பொருள் கப்பல். மாட ஒள்ளெரி என்பதன் பொருள் என்ன? மாட ஒள்ளெரி என்பதன் பொருள் கலங்கரை விளக்கம். சிங்காரம் என்பதன் பொருள் என்ன? சிங்காரம் என்பதன் பொருள் அழகு. உரு என்பதன் பொருள் என்ன? உரு என்பதன் பொருளும் அழகு தான் வரும், சிங்காரமுக்கும் அழகு தான் வரும். பரி என்பதன் பொருள் என்ன? பரி என்பதன் பொருள் குதிரை. நெகிழி என்பதன் பொருள் என்ன? நெகிழி என்பதன் பொருள் தீச்சுடர். வங்கூல் என்பதன் பொருள் என்ன? வங்கூல் என்பதன் பொருள் காற்று. விச்சை என்பதன் பொருள் என்ன? விச்சை என்பதன் பொருள் கல்வி. சென்னி என்பதன் பொருள் என்ன? சென்னி என்பதன் பொருள் உச்சி. போழ என்பதன் பொருள் என்ன? போழ என்பதன் பொருள் விளக்க. புகாவா என்பதன் பொருள் என்ன? புகாவா என்பதன் பொருள் உணவாக. நெடி என்பதன் பொருள் என்ன? நெடி என்பதன் பொருள் நாற்றம். நல்கும் என்பதன் பொருள் என்ன? நல்கும் என்பதன் பொருள் தரும். ஔடதம் என்பதன் பொருள் என்ன? ஔடதம் என்பதன் பொருள் மருந்து. பண் என்பதன் பொருள் என்ன? பண் என்பதன் பொருள் இசை. மாரி என்பதன் பொருள் என்ன? மாரி என்பதன் பொருள் மழை. ஒருமித்து என்பதன் பொருள் என்ன? ஒருமித்து என்பதன் பொருள் ஒன்றுபட்டு. கரையும் என்பதன் பொருள் என்ன? கரையும் என்பதன் பொருள் அழைக்கும். எத்தனிக்கும் என்பதன் பொருள் என்ன? எத்தனிக்கும் என்பதன் பொருள் முயலும். சமூகம் என்பதன் பொருள் என்ன? சமூகம் என்பதன் பொருள் மக்கள் குழு. வற்றாமல் என்பதன் பொருள் என்ன? வற்றாமல் என்பதன் பொருள் அழியாமல். நிருமித்த என்பதன் பொருள் என்ன? நிருமித்த என்பதன் பொருள் உருவாக்கிய. அலி என்பதன் பொருள் என்ன? அலி என்பதன் பொருள் கருணை. நட்டல் என்பதன் பொருள் என்ன? நட்டல் என்பதன் பொருள் நட்பு கொள்ளுதல். கொங்கு என்பதன் பொருள் என்ன? கொங்கு என்பதன் பொருள் மகரந்தம். மாசற என்பதன் பொருள் என்ன? மாசற என்பதன் பொருள் குறையில்லாமல். ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன? ஒப்புரவு என்பதன் பொருள் பிறர்க்கு உதவி செய்தல். பார் என்பதன் பொருள் என்ன? பார் என்பதன் பொருள் உலகம். மல்லெடுத்த என்பதன் பொருள் என்ன? மல்லெடுத்த என்பதன் பொருள் வலிமை பெற்ற. ஏவல் என்பதன் பொருள் என்ன? ஏவல் என்பதன் பொருள் தொண்டு. நந்தவனம் என்பதன் பொருள் என்ன? நந்தவனம் என்பதன் பொருள் பூஞ்சோலை. பரவசம் என்பதன் பொருள் என்ன? பரவசம் என்பதன் பொருள் மகிழ்ச்சி பெருக்கு. சமர் என்பதன் பொருள் என்ன? சமர் என்பதன் பொருள் போர். கூர் என்பதன் பொருள் என்ன? கூர் என்பதன் பொருள் மிகுதி. சாஸ்தி என்பதன் பொருள் என்ன? சாஸ்தி என்பதன் பொருளும் மிகுதி தான். கூர் சாஸ்தி இரண்டும் மிகுதி. தண்டருள் என்பதன் பொருள் என்ன? தண்டருள் என்பதன் பொருள் குளிர்ந்த கருணை. கொம்பு என்பதன் பொருள் என்ன? கொம்பு என்பதன் பொருள் கிளை. வாரணம் என்பதன் பொருள் என்ன? வாரணம் என்பதன் பொருள் யானை. நீகான் என்பதன் பொருள் என்ன? நீகான் என்பதன் பொருள் நாவாய் ஓட்டுபவன். கழனி என்பதன் பொருள் என்ன? கழனி என்பதன் பொருள் வயல்.
வெட்பு என்பதன் பொருள் என்ன? வெட்பு என்பதன் பொருள் மழை. பரிதி என்பதன் பொருள் என்ன? பரிதி என்பதன் பொருள் கதிரவன். ஈன என்பதன் பொருள் என்ன? ஈன என்பதன் பொருள் பெற. அழுவம் என்பதன் பொருள் என்ன? அழுவம் என்பதன் பொருள் கடல். உபகாரி என்பதன் பொருள் என்ன? உபகாரி என்பதன் பொருள் வள்ளல். மதலை என்பதன் பொருள் என்ன? மதலை என்பதன் பொருள் தூண். 50க்கு உங்களோட மார்க் எவ்வளோன்னு டெலிகிராமில் மென்ஷன் பண்ணுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 7000 கொஸ்டின்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7000 + கொஸ்டின் வரும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டுமே 7000.